இங்கே வாங்க. அரசியல் ஒரு பக்கம் கிடக்கட்டும், இது ஒரு பக்கம் கிடக்கட்டும். ஆனால் வெயில் நம்மளை போட்டு வாட்டி வதக்கி இந்த நேரத்தில் உடம்புல இருக்கிற குளுக்கோஸ் எல்லாம் அப்படின்னு இறங்கிடுது. இந்த நேரத்தில் இந்த குளுக்கோஸ் இறங்காமல் இருக்கணும்னா என்ன செய்யணும், என்ன சாப்பிட்ணும், என்ன கீரை எடுத்துக்கிறணும், எதை எடுத்துக்கிறணும், மடமடன்னு சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டால் பாட்டி வைத்தியம் மாதிரி பேசிக்கிட்டே இருக்காங்க மக்கள். இப்போ வந்து பயங்கரமான வெயில் காலம். இந்த வெயில் காலத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய தண்ணி குடிக்கணும். குறிப்பாக 8லேருந்து 10 டம்ளர் தண்ணி குடிக்கணும். குழந்தைகளை நம்ம வந்து இந்த டைம் ரொம்ப கேர் பண்ணி பார்த்துக்கணும். அவங்கள வந்து டே வந்து 2 டைம்ஸ் வந்து அவங்கள குளிக்க வைக்கிறது, அவங்களுக்கு வந்து லிக்விட், அதாவது ஃப்ரூட் ஜூஸ், ஃப்ரூட் ஐட்டம்ஸ் லைக் வாட்டர் பேஸ்டு ஃப்ரூட்ஸு, வாட்டர் பேஸ்டு ஃபுட்டு. ஸோ வி ஹவ் அது வேஸ்ட்டு வந்து நம்ம வந்து கொடுக்கணும். கீரை வகைகள் வந்து பொன்னாங்கண்ணி, மணத்தக்காளி, சிறுகீரை, இந்த மாதிரி கீரைகள்லாம் எடுத்துக்கிட்டால் நல்ல உடம்புக்கு குளிர்ச்சியாக தரும். பசலைக்கீரை, மணத்தக்காளி கீரை இதெல்லாம் சாப்பிட்டோன்னா அக்னீஸ் நிறையா இருக்காது. அது மட்டும் இல்லாமல் வாய்க்குள்ளே கொப்பளம் வரும், அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எதுவுமே இருக்காது. விட்டமின் சி நிறையா எடுத்துக்கிட்டோன்னா இந்த மாதிரி ரொம்ப காமனான இதெல்லாம் எதுவும் வராது. காய்கறிகள்னு எடுத்துக்கிட்டோன்னா வெண்டைக்காய், பூசணிக்காய், வெள்ளரிக்காய், முள்ளங்கி, நூல்கோல், இந்த மாதிரி காய்கறிகள்லாம் நீர்ச்சத்துள்ள காய்கறிகள், உடம்புக்கு தேவையான நீர் கிடைக்கிறதுக்கு நம்ம காய்கறி மூலமாக எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. நீர் நிறைந்த அந்த பழ வகைகள் எல்லாம் எடுத்துக்கலாம். தர்பூசணி, புடலங்காய், சுரைக்காய், அந்த மாதிரி காய்கறிகள்லாம் எடுத்துக்கலாம். கீரைலாம் கீரையும் சேர்த்துலாங்க. நீராகாரம் அதிகம் எடுத்துக்கணும். காரம் சாப்பிடக்கூடாது, குளிர்ச்சியான பொருளாக சாப்பிடணும். களி, கம்மஞ்சோறு, நீராகாரம் இது குடித்தாதான் உடம்பு குளிர்ச்சியாக நல்லா இருக்கும். முக்கியமாக கண்டிப்பாக மோர் வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு. ஸோ மறந்துடாதீங்க. ஏன்னா இந்த வெயில வந்து நம்ம பாதுகாத்துக்கணும்னா சாப்பாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன உணவு எடுத்துக்கக்கூடாது அப்படின்னா இந்த ஆயிலில் ஃப்ரை பண்ண ஐட்டம், அப்புறம் ரொம்ப அந்த காரம் அதிகமாக போட்டு சாப்பிட்ற உணவுகள்லாம் தவிர்க்கலாம். நம்ம தவிர்க்க வேண்டிய காய்கறிலாம் முக்கியமாக பார்த்தா கத்திரிக்காய் சேர்க்கக்கூடாது. அது ஸ்கின் அலர்ஜி அதிகமாக ஆகிறதுனால கத்திரிக்காய் தவிர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு, சேனக்கிழங்கு, அப்புறம் பச்சை மிளகாய், காரமெல்லாம் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கணும். புளிச்ச கீரை அதிகமாக சாப்பிடக்கூடாது. சாப்பிட்டாவே தண்ணி தான் இருக்கும்.